ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 12 டிசம்பர் 2025 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள். திதி அஷ்டமி பிற்பகல் 2:57 மணி வரை, பிறகு நவனி. நட்சத்திரம் உத்திரம் காலை 5:50 மணி வரை, பிறகு அஸ்தம். யோகம் பிரீத்தி காலை 11:11 மணி வரை, அதன்பின் ஆயுஷ்மான். கரணம் கௌலவம் பிற்பகல் 2:57 மணி வரை, பிறகு சைதுலை இரவு 3:43 மணி வரை, பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காணும் நாளாக அமையும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த ஒரு வேலையை இன்று துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். உங்களின் பேச்சுக்கு அலுவலகத்திலும் வீட்டிலும் நல்ல மதிப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் தேடி வரும். உடல் ஆரோக்கியத்திலிருந்து சிறு சிறு தொந்தரவுகள் விலகி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் போட்டியாளர்களை சமாளித்து லாபம் ஈட்டுவீர்கள். பயணங்கள் இனிமையாக அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பழனி முருகன். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்கள் கற்பனை வளம் பெருகும் நாளாக இருக்கும். எதிர்காலத்திற்கான முக்கிய திட்டங்களை தீட்டுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். உறவினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகும். எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது முடித்து காட்டுவீர்கள்.
தகவல் தொடர்பு சாதனங்கள் வழியே நல்ல செய்திகள் வந்து சேரும். பக்கத்து வீட்டாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள். தொழில் ரீதியாக துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். அது பிற்காலத்தில் நல்ல பலனை தரும். இளைய சகோதரர்களுடனான உறவு பலப்படும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் குவியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் பால்வெள்ளி. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று தனவரவு தாராளமாக இருக்கும். உங்கள் வார்த்தைக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ருசியான உணவையுண்டு மகிழ்வீர்கள். கொடுத்த வாக்கை எக்காரணம் கொண்டும் காப்பாற்றுவீர்கள். கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நீங்கலாம், எனவே கவனம் தேவை. வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும். பங்குச்சந்தை முதலீடுகளில் நிதானம் தேவை. அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனக்குழப்பம் ஏற்பட்டு விலகும். எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்ப்பது உத்தமம். உடலிலும் மனதிலும் ஒருவித சோர்வு ஏற்படலாம், எனவே ஓய்வு தேவை. அதே சமயம் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் கூட்டாளிகளிடம் அனுசரித்துச் செல்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் விட்டுக் கொடுத்து செல்வது நிம்மதியை தரும். மாலை நேரத்திற்கு பிறகு நிலைமை சீராகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசினியர்களே, இன்று சுப விரயங்கள் ஏற்படும் நாளாகும். ஆன்மீக சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். வேலை நிமித்தமாக அலைச்சல் இருக்கக்கூடும். இரவில் நிம்மதியான உறக்கம் தேவை. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். அலுவலகத்தில் ரகசியங்களை காப்பது நல்லது. வியாபாரத்தில் முதலீடுகளை செய்யும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசிப்பது நல்லது. பழைய கடனை அடைக்க வழிபிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். தொட்டது துலங்கும். மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பொது காரியங்களில் ஈடுபட்டு பெயர் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பிள்ளைகளின் சாதனைகள் பெருமை தேடித்தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் செவ்வாய் பகவான், அதாவது அங்காரகன். அதிர்ஷ்ட நிறம் பவள நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 9, 2. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசினியர்களே, இன்று தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த செய்திகள் வரலாம். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்து காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே
கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வீசும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வருவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராட்சமம் உள்ளது. எனவே எதிலும் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வாகனங்களில் செல்லும்போது நிதானம் அவசியம். மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்கள் வரலாம். பணப்பரிமாற்றங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். இறை வழிபாட்டில் மனதை செலுத்துவது அமைதியை தரும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அமைதி காப்பது மிக நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். கூட்டாளிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வெளிவட்டாரத்தில் மதிப்பு கூடும். திருமண முயற்சிகள் கைகூடும். பெண்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். நீண்ட தூரம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.